டேன் பிரியசாந்த் கொலை சம்பவம், மூவர் கைது. இந்திய சீனா மோதல்கள், இலங்கைக்கு விடுக்கப்படும் எச்சரிக்கை. புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை வெளியிட இந்தியாவின் ஒப்புதல் தேவை, அமைச்சரவை பேச்சாளர் தெரிவிப்பு. மர்ம நபர் அழைத்து சென்ற சிறுவன் சடலமாக மீட்பு, வெளியாகிய சிசிடிவி காட்சியால் அம்பாறையில் பரபரப்பு. சமூக செயற்பாட்டாளர் டேன் பிரியசாந்த் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு வெள்ளம்பட்டியில் உள்ள லக்சந்த செவன அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியின் மேற்தளத்தில் நேற்று இரவு நடாத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் டேன் பிரியசாந்த் சுட்டுக் கொல்லப்பட்டார். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரினால் பிஸ்டல் ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூடு ஒரு விருந்தின் போது இடம்பெற்றுள்ளதாக போலீசார் நடாத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சமூக செயற்பாட்டாளர் டேன் பிரியசாந்த் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக 6 போலீஸ் குழுக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் கொலையை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலை சேர்ந்த காஞ்சிபானை இம்ரானின் பிரிவினர் செய்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக போரில் இலங்கை, பங்களாதேஷ், வியட்நாம், மலேசியா, தாய்லாந்து உட்பட பல தென் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் சிக்கொண்டுள்ளதாக பொருளாதார ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். பங்களாதேஷ் சீனாவுடன் காட்டி வரும் நெருக்கத்தால் அதன் பொருளாதாரத்தை கடுமையாக வீழ்ச்சிக்கு உட்படுத்தும் இந்தியா நகர்வுகளில் ஈடுபட்டுள்ளது. சீனாவுடன் பங்களாதேஷ் மேற்கொண்ட சில ஒப்பந்தங்கள் காரணமாக அதிருப்தியுற்றுள்ள இந்தியாவின் கடல் வழியாக பங்களாதேஷ் கப்பல்கள் செல்ல மட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார பண்டங்கள் மற்றும் போக்குவரத்தை மேற்கொள்ளும் தரைவழி பாதையிலான போக்குவரத்தையும் துண்டித்துள்ளது. இதனால் தமது பொருட்களை இந்தியாவுக்கு கொண்டு செல்ல பாரிய செலவுகளை செய்ய வேண்டிய நிலைக்கு பங்களாதேஷ் தள்ளப்பட்டுள்ளது. சீனாவுடன் நெருங்க இவ்வாறான பல தடைகளை விதிக்க இந்தியா திட்டமிட்டுள்ளது. இந்த செய்திகள் அனைத்தும் இலங்கைக்கான எச்சரிக்கை மணியாக பார்க்கப்படுகின்றது. ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவின் சீன பயணத்தில் சில உடன்பாடுகள் எட்டப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகின. அவற்றை நடைமுறைப்படுத்தினால் இந்தியாவின் எதிர்ப்பை சம்பாதிக்க நேரிடும் என இந்தியா எச்சரிக்கையை விடுத்துள்ளதாகவே இந்த நகர்வுகள் வெளிப்படுவதாக பொருளாதார ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். பிரதமர் மோடியின் இலங்கை பயணத்திலும் சீனாவுடனான உடன்பாடுகளை இலங்கை நடைமுறைப்படுத்தினால் எதிர்கொள்ள வேண்டிய விளைவுகள் குறித்து மறைமுக எச்சரிக்கை மோடி விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக சீன ஆராய்ச்சி கப்பல்கள் இலங்கைக்கு வருகை தரும் அனுமதியை விரைவில் வழங்குவதாக ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க சீன ஜனாதிபதியிடம் உறுதியளித்துள்ளதாக செய்திகள் வெளியாகின. இந்த பின்புலத்திலேயே இந்தியாவின் மறைமுக எச்சரிக்கைகள் இலங்கைக்கும் விடுக்கப்பட்டுள்ளதாக பொருளாதார ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்திய பிரதமர் மோடியின் விஜயத்தின் போது இந்தியாவுடன் கையெழுத்திடப்பட்ட 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும். சில தகவல்களை வெளியிட இரு தரப்பினரின் ஒப்புதல் தேவைப்படுவதால் சிறிது காலம் எடுக்கும் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிசன் நேற்று தெரிவித்தார். வாராந்திர அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக மாநாட்டில் அரசாங்கம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் மட்டுமே கையெழுத்திட்டுள்ளதாகவும் அவை தொடர்பான அனைத்து தகவல்களையும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தின் கீழ் சீன கப்பல்கள் இலங்கை கடல் பகுதியில் அனுமதிக்கப்படாது என்று அரசாங்கம் ஒப்புக்கொண்டதா என்ற கேள்விக்கு பதில் அளிக்கும் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பான தகவல்களை அவசரமாக யாராவது கோரினால் அவர்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஊடாக இதனை பெறலாம். சட்டமா அதிபரின் ஒப்புதலுடனும் தொடர்புடைய அமைச்சகங்களுடன் விரிவான கலந்துரையாடல்கள் நடாத்தப்பட்ட பின்னரே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பாதுகாப்பற்ற நீர்க்குழியிலிருந்து சிறுவன் ஒருவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று சம்மாந்துறை போலீஸ் பிரிவில் பதிவாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியான பவுஸ் மாவத்தை பகுதியில் 3 வயது மதிக்கத்தக்க சிறுவன் ஒருவன் நீர்க்குழியில் இருந்து உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக சம்மாந்துறை போலீசார் தெரிவித்தனர். சுமார் 3 மணித்தியாலமாக அந்த பகுதியில் காணாமல் சென்றிருந்த குறித்த சிறுவனை பொதுமக்களுடன் இணைந்து போலீசாரும் தேடிய நிலையில் அச்சிறுவன் வீட்டுக்கு அருகிலுள்ள வெற்றுக்காணியில் உள்ள பாதுகாப்பற்ற நீர்க்குழிக்குள்
மரணமடைந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். குறித்த சிறுவன் தவறி குழியில் விழுந்தாரா அல்லது கொலை செய்யப்பட்டு போடப்பட்டாரா என மேலதிக விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் இந்த சம்பவத்தில் கிடைக்கப்பட்ட சிசிடிவி காணொலி ஒன்றில் இனம் தெரியாத நபர் மரணமடைந்த சிறுவனை அழைத்து செல்லும் காட்சியொன்று பதிவாகியுள்ளது. எனினும் சிறுவனை யார் அழைத்து செல்கிறார்கள் என்பது தெளிவாக அடையாளம் காண முடியாமல் உள்ளது. அதேவேளை குறித்த குழிக்குள் சிறுவன் எப்படி விழுந்தார் என்பது குறித்தும் குழப்பமான ஒரு நிலை காணப்படுகின்றது. இது தவிர மரணமடைந்த சிறுவனின் சடலம் தற்போது சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவ இடத்துக்கு வருகை தந்த சம்மாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் தலைமன்னார் பகுதியில் கடலுக்குள் காணப்படுகின்ற ராமர் பாலத்தின் 6 தீடைகள் வரை சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதற்கு அழைத்து செல்லும் படகு சவாரி திட்டத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் கனகேஸ்வரன் தெரிவித்தார். இந்த படகு சேவை தொடர்பான விசேட கலந்துரையாடல் நேற்றைய தினம் மன்னார் மாவட்ட செயலாளர் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. கலந்துரையாடலில் வடமாகாண சுற்றுலா பணியகத்தின் தலைவர் பத்திநாதன் மற்றும் மன்னார் மாவட்ட வன ஜீவராசிகள் திணைக்கள உதவி பணிப்பாளர் WM கீர்த்தி ஸ்ரீ சந்திரரத்னம் மற்றும் பிரதேச செயலாளர் முப்படையினர் போலீசார் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது மே மாதம் 15ஆம் தேதி இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்தார். திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் மிக விரைவாக மேற்கொள்ளப்படும். பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி வழங்கப்பட்டு நீண்ட காலமாக தாமதமான இந்த திட்டத்தை வெகு விரைவில் நடைமுறைப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்காக நேற்றைய கூட்டத்தில் குழு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. அதே நேரம் பாதுகாப்பு ஏற்பாடுகள், பயணிகள் எண்ணிக்கை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பில் கடற்படையினர் அறிக்கை சமர்ப்பிப்பார்கள் எனவும் கூட்டத்தில் கூறப்பட்டது. அடுத்த கட்டமாக சுற்றுலா பயணிகளிடம் அறவிடப்படும் கட்டணம் தொடர்பில் தீர்மானிப்பது எனவும் நேற்றைய கூட்டத்தில் முடிவு காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.